இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. அது பெரிய வசனம் கிடையாது, அது ஒரு சிறியதொரு வசனம். அந்த வசனம் இருக்கிறதே, அந்த வசனம் சஹ்முன் சஹ்முன் ஃபீ கல்பில் ஸாலிம், அநியாயம் இந்த உலகத்தில் செய்த மனிதனுக்கு அது அம்பால் குத்துகிற ஒரு வசனம். அந்த வசனம் இருக்கிறதே, அந்த வசனம் பல்சமுன் அலா கல்பில் மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனுக்கு அந்த வசனம் ஒரு ஆறுதல், ஒரு பாதுகாப்பு என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க. அந்த வசனம் என்ன தெரியுமா? சூரத்துல் மரியம் 64வது வசனம். அல்லாஹு தஆலா எதையும் மறந்தவன் கிடையாது என்று அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். நான் செய்த நன்மைகளும் தீமைகளும், நாம் செய்த அநியாயங்களும் அட்டூழியங்களும், நாம் பிறருக்கு செய்த அநியாயங்களும் அட்டூழியங்களும், நாம் நமக்கு செய்த அநியாயங்களும் அட்டூழியங்களும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா மறந்தவன் அல்ல என்ற செய்தியை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் திருந்த வேண்டும், நாம் மாற வேண்டும், நாம் நல்லவர்களாக ஆக வேண்டும், நமது பொறுப்புகள் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் இருக்கிற பதவிகள், நாம் இருக்கிற தொழில்கள், நம்மளோடு உள்ள உறவுகள், நமது பிள்ளைகள், நமது மனைவிமார்கள் ஒரு சரியான இடத்துக்கு வர வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால், மனித சாட்சியும் மனச்சாட்சியும் இறை சாட்சியமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியாக இருக்குமாக இருந்தால் அவன் சிறப்பான மனிதனாக வாழ்வான், மாறுவான் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை செய்ய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு